அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மாயலம்பாடியிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரணுங்க. கட் ரோட்டில் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இது நம்ம பூமி சேனலுங்க. ஒரு 2 ஏக்கராங்க. இப்போ அந்த கம்பம் நிற்குதுலாங்க, அந்த கம்பம் இருக்கிறது தாங்க நம்மளுக்கு அது குபேர மூலையாக ஒரே லைனாக வரும்னு பாருங்களேன். ஆனால் எந்த மூலையும் நம்மளுக்கு கட் ஆகாத அப்படியே லைனாக இருக்குதுங்க. அதுதான் ஸ்டார்டிங்கு. நம்மளுக்கு முன்னாடி தடத்தை நான் காமிக்கிறேங்க. 15 அடி தடங்க. அது நம்ம மண் தடங்க நான் காமிக்கிறேங்க. ஆனால் தனித்தடங்க நம்மளுக்கு. அதிலிருந்து அந்த கல்லுக்கட்டு தெரியுதுலாங்க, அதிலிருந்து அப்படியே நேராக ஒரே வயல் தாங்க. இந்த கல்லுக்கட்டு அனுப்பு தான் பாருங்களேன், அதோட காட்டாதாங்க. ஒரு 3 வயலை தடுத்துருக்குதுங்க இந்த 2 ஏக்கராவும். இந்த பனங்கருக்கு நேருக்கு அப்படியே மேய்க்கிங்க. தென்னை மரம் நம்மளுக்கு இந்த நம்ம காட்டில் வர்றது தென்னை மரம் நம்மளுக்கு வந்துடுங்க. இந்த 2 ஏக்கராவும் பார்த்தீங்கன்னா 3 வயல் தாங்க. 2 வயல் பெரிய வயலுங்க, ஒரு வயல் சின்ன வயல், சென்ட்ரல் இருக்கிற வயல். ஒரே நேர் தான் பாருங்களேன். எந்த மூலையும் நம்மளுக்கு கட்டாகாத இருக்குன்னு பாருங்களேன். அவர் அதாங்க அங்கே ஒருத்தர் நிற்கிறாருல, அது வரைக்கும்னு பாருங்களேன். ஈசானிலையும் நம்மளுக்கு தண்ணி தொட்டி அமைஞ்சிருதுங்க. இதுதான் தண்ணி கொட்டைன்னு பாருங்களேன். கிணறு நம்மளுக்கு சரி கூட்டு இருக்குதுங்க. இதுதான் கிணறு. இதில் போரு, கிணறு, சர்வீஸு இது சரி கூட்டுங்க. மண் அப்படி சக்கரை மாதிரிங்க, செம்மண். ஈசானியில் நம்மளுக்கு போர் அமைஞ்சிருக்குதுங்க. போர் ஈசானியில் குட்டை போட்டிருக்கிறாரு, தண்ணி குட்டை. தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 20 தென்னை மரம் வருங்க. 20 தென்னை மரம் வருங்க. இந்த கல்லுக்கட்டு நேருக்கு அப்படியே போயிடுதுங்க. நம்மளுக்கு மண் தடை நம்மளுக்கு 15 அடி மண் தடைங்க. இதுன்னு பாருங்களேன். போரில் நல்ல தண்ணி தாங்க. தண்ணியெலாம் குறை சொல்லாத பாருங்கள். போர் மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் போட்டு விட்டாருங்க காட்டுக்காரரு. தண்ணி ஓடுதுங்க, அதை காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு 2 ஏக்கராவுக்கு தண்ணி 2 ஏக்கராவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குதுங்க. குட்டை மண் குட்டை போட்டு நீட்டாக பண்ணி வச்சுருக்கிறாருங்க. தண்ணி இப்படியே ஊற்றிக்கிட்டு இருக்குங்க. தண்ணி நல்ல தண்ணி தாங்க. 2 இன்ச் தண்ணி அப்படியே ஊற்றிக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். நம்மளுக்கு போதும் தண்ணி, அந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுங்க. போர்லேயும் தண்ணி இருக்குது. இது போர் இது தனி போருங்க. தனி போர், தனி சர்வீஸுங்க. எல்லாமே சொட்டு நீர் போட்டாருங்க. பாருங்கள், நான் பார்க்குறது இதுதாங்க. இந்த ஒரே நட்டு தான் பாருங்களேன். 3 வயலுங்க. பெரிய வயல் 2, சென்ட்ரல் ஒரு சின்ன வயல் போட்டிருக்கிறாருங்க. இதுதாங்க அந்த கொள்ளுக்காடு பசுமையாக இருக்குதுல்ல, அது இல்லைங்க. அதுக்கு இந்த பார்த்து அப்படியே சொட்டு நீரெல்லாம் போட்டு அப்படியே நேராக ஒரே சதுரத்துக்கு சதுரமான பூமின்னு பாருங்களேன். செவ்வா வடிவில் தடத்துக்கு அமைக்கிற மாதிரிங்க. 15 அடி மண் தடங்க. தடை இதுதாங்க.
இந்த தடம் தான் பாருங்களேன். நம்மளுக்கு வந்து தென்னை மரத்தை ஒழுக்கத்துக்கு நம்மளுக்கு கல் பாருங்க நெட்டு கொடுத்துருக்குறாரு. 15 அடி மண் தடங்க. இந்த தடங்க ஒரு 1000 அடி இந்த தடத்தில் மண் தடத்தில் வரணுங்க. இந்த பூமிக்கு வரணும்னா கட் ரோட்டிலிருந்து வந்தோம்னா இந்த பூமி அமைஞ்சிருக்குன்னு பாருங்களேன். ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா விலை வந்து பார்ட்டி சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 55 லட்சம் ரூபா சொல்கிறாருங்க. ஒரு ஏக்கரு 55 லட்சங்க. 2 ஏக்கர் பார்த்தீங்கன்னா 1.10 சொல்கிறாருங்க. எதோ உடனடி கரையம்னா எதோ குறைச்சி பேசலாங்க. நேரில் வாங்க. இந்த பூமி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.